கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் மட்டும்தான் நம்ம வைக்கணும். தேவனுடைய வாசனை மட்டும்தான் நம்ம வைக்கணும். மற்ற படங்கள்லாம் நம்ம சுரூபங்கள் படங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது. தேவனுடைய படம் வைக்கக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது, உருவ படங்கள் வைக்கக்கூடாது. அது ஒரு விபச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏசாயா 57:3 நாள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பதும், குறி கேட்பது, வாசத்து பார்க்குறது, திக்கு தலையில் கை வச்சு சொல்லுங்க, அப்படியே போய் முட்டி போட்டால் எல்லாம் சொல்லிவிடுவார். விபச்சாரம் வச்சுத்தனமும் அதுதான் விபச்சாரம் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, என்னாக்கம் 22:7 கீழையாம் தீர்க்கதரிசி குறி சொல்வதாக கூலி வாங்குவான். அது மட்டும் இல்லை, மீகா 3:11 தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள் தலையில் கை வச்சு இல்லையா? லேவியராகம் 19:26 நாள் பார்க்க வேண்டாம். 19:31 அஞ்சனம் பார்ப்பது, குறி கேட்பது வேண்டாம். 20:6 லேவியராகம் 20:6 அஞ்சனமும் குறியும் சொல்லுபவர்களை பின்தொடர்ந்து அவனை நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்று அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். லேவியராகம் 20:27 அஞ்சனம் பார்ப்பவர்களும் குறி சொல்கிற புருஷர்கள் இவர்கள் கொலை செய்யணும் அவர்களை. பாகமும் 18:10-11 நாள் பார்ப்பவர்கள் உங்கள் குறிக்க வேண்டாம். 12வது அவருக்கு 14வது நாள் பார்க்கும் குறிக்கும் தேவனாக கர்த்தர் உத்தரவு கொடார். பார்த்தீங்களா? அப்புறம் என்ன சொல்றாரு? யாக்கோபு 4:4 விபச்சாரர்களே, ஸ்திரீகளே, உலக விபச்சாரிகளே, விபச்சாரரே, உலக சிநேகம் தேவனுக்கு விருதமான பகை. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. பணம், பொருள், சொத்து, பிள்ளைகள், மனைவி, உறவினர் யாவரையும் இயேசுவை விட அதிகம் நேசிக்க கூடாது. நேசித்தாலும் அது யாரு? விபச்சாரம் தான். 1 யோவான் 2:16 மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், தெய்வத்தின் பெருமைகள் உலகத்தில் உண்டானவைகள். நீங்க 6:12 பணம் உள்ளவனிடம் பிசாசு உள்ளது, நேசிக்க கூடாது. எரேமியா 18:5 விக்கிரகக்காரனிடம் பிசாசு உள்ளது. எபிரேயர் 13:5 பண ஆசை உள்ளவனிடம் கர்த்தர் இல்லை. மத்தேயு 28:19-20 இயேசு கட்டளையிட்டவைகளை போதிக்காவிட்டால் இயேசு கூட இருக்க மாட்டார். பார்த்தீங்களா? இயேசுக்கு போதிக்கணும்னா அவருடைய கட்டளையிட்டத்தை தான் போதிக்கணுமா. லூக்கா 14:27 சிலுவை எடுக்காதவன் சீசன் அல்ல. அப்போ நம்ம 4 தினம் செய்யற சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணும். ஏசாயா 63:10 பரிசுத்த விசேடப்படுத்துபவர்களுக்கு கர்த்தர் சத்துரு, அவருடைய விரோதமாக யுத்தம் செய்வார் என்று மேல் காணப்படும். வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு இயேசு இல்லை. அப்படியானால் அவன் எப்படி பிசாசு ஓட்டுவான், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், வியாதிகளை சுமக்கிறான்? சிந்திச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2:11-12 இது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் அனுப்பிடக்கூடிய வஞ்சகம். 2 ராஜாக்கள் 18:4-7 மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி வெண்கல தர்மத்தையும் உடைத்து போட்ட எசேக்கியா ராஜாவுடன் கர்த்தர் இருந்தார். யோசுவா 7:21 பார்த்தீங்கன்னா பாபிலோனிய சால்வை, வெள்ளி தேக்கல், பொன் பாலம் இவைகளை இச்சித்தெடுத்தவரிடமிருந்து கர்த்தர் விலகினார். யோசுவா 7:7 சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அது இச்சித்து எடுத்தவங்கிட்டலாம் அது பயிற்சி உண்டாக்குறது இதுதாங்க. என்ன சொல்றது? விபச்சாரம் தான். யாத்திரை 18:21 பொருளாசை இருப்பவர்களை தான் தேர்ந்தெடுக்க மோசே கட்டளையிட்டார். ஆகையால் திருத்துவம் வேண்டாம் என்பவர்களும், இயேசுவி நாமத்துக்கு ஞானஸ்தானமும் தருபவர்களும், தேவன் மட்டும் என்பவர்களும், இயேசு மட்டும் என்பவர்களும், பரிசுத்தாவி பாஷைகள் வேண்டாம் என்பவர்களும், பணக்காரர்களும், சுகபோகமாய் வாழ்பவர்களும், விக்கிரகக்காரரும், தேவனின் கட்டளைகளையும் இயேசுவின் கட்டளைகளையும் கடைப்பிடிக்காதவர்களும், 10 கற்பனைகளை வேண்டாம் என்பவர்களும், கர்த்தரின் விதிகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நிருபங்களையும் நியாய பிரமாணங்களையும் தீர்க்கதரிசன வசனமான நிவேதத்தில் எழுதியுள்ளவைகளை வேண்டாம் என்பவர்களும், பழைய ஏற்பாடு வேண்டாம் என்பவர்களும், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு தகுதியற்றவர்கள். கர்த்தருடைய வசனங்கள் உறுதிய சாட்சி. இதுதான் கர்த்தருடைய வசனங்கள் சாட்சி. ஆமீன். மல்கியா 2:9 நீங்கள் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அப்புறமித்தரும் ஆக்கினேன். யாருக்கு ஜெபம் செய்யலாம், யாருக்கு ஜெபம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அடுத்தது நம்ம இதெல்லாம் செய்யறதெல்லாம் என்னது? விபச்சாரத்தனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதிகமாக யாரையும் ஆண்டவர் தவிர யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. அது விபச்சாரம் தான். அதனால் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விபச்சாரத்துக்கு பல வகையான விபச்சாரம் நம்ம பார்த்தோம். இப்போ லைனா இந்த விபச்சாரம் வார்த்தைகள் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வசனங்களும் தெரியாது, அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? வசனங்கள்லாம் மற்றவர்கள் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மற்றவங்க இது மாதிரி உட்கார்ந்த இடத்துல நீங்கள் அநேகருக்கு இந்த வசனங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு கர்த்தருடைய வசனங்களாக அனுப்புங்க. அது மூலம் அவங்களுக்கு அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்திக்குவாங்க. இவ்வளோ விபச்சாரத்தனம் இருக்குதா? இது கூட ஒரு விபச்சாரம்
இது கூட ஒரு வேஸ்ட்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்த்து விலகி ஜீவிக்கிறதுக்கு, பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுக்கு இது தகுதியான காலம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அவளை தேவனுக்குரியவளாய் மாற்றுவாராக. பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து போவாராக. தகுதியான ஒரு வீட்டை தருவாராக. ஒவ்வொருவரும் அவங்கவுங்களும் என்ன செய்யணும், ஆண்டவரை நேசித்து அவங்கவுங்க தகுதிக்கேற்ற போல் நம்ம என்ன செய்யணும், நம்மளை மாற்றிக்கணும். இது சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், மனசில் வைக்கணும். இந்த வசனம் எல்லாம் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய வசனம் கிடைக்கக்கூடாத காலங்கள் வந்து கொண்டிருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.